ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் ஆப்பம் மாவு ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவுமே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், 50 கிராம் போல் உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறி வெந்துருச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் போல் சாதம் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆப்பம் மாவு ரெடி பண்ணுறது எப்படின்னு என்னோடய அம்மாச்சி தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இப்படி தான் சாதம் சேர்த்து தான் செய்வாங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் மொறுமொறுனும் இருக்கும். ஆப்பம் மாவு மிக்சிலேயே சூப்பராக அரைச்சாச்சுங்க. இப்போ இது புளிக்க வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். நான் ஆப்பம் மாவு நைட்டு 8 மணி போல் ரெடி பண்ணேங்க. காலையில் ஆப்பம் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா புளிச்சு வந்துடும். நீங்கள் காலையில் செஞ்சால் நைட்டுக்கு ஆப்பம் சுட்டு எடுத்துக்கோங்க. நைட்டு மாவு அரைச்சிங்கன்னா காலையில் ஆப்பம் செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். மாவு கலக்கிறப்ப பாருங்கள், பாத்திரம் சின்னதாக இருக்குது. மாவு புளிச்சு பொங்கி வரப்போ கீழே வேஸ்ட் ஆகிரும். அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேங்க. அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் நம்மளோட மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மாவு நம்ம 1/2 பாக்ஸு தான் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ ஃபுல்லாக வந்திருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு. பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சோடா மாவு இது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அரிசி, உளுந்து, சாதம், வெந்தயம், சால்ட்டு இவ்வளோ தான் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம் உப்பு சேர்த்து. பாருங்கள், சூப்பராக பொங்கி வந்திருக்கு. ஆப்பச்சட்டியில் சேர்த்து ஆப்பமும் ஊற்றி எடுத்துடலாங்க. நம்மளோட ஆப்பம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் நம்ம அரைச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சாஃப்டாக ப்ளஃபியாக வருங்க. எடுக்கிறதுக்கும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஆப்பத்து கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க, வயிறு பிரச்சனை உள்ளவங்க, அல்சர் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் ரெசிபி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.